ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிப்பேடியாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே அழகான வெல்கம் போர்டு தான் ரெடி பண்ண போகிறோம். வெறும் தர்மாக்கோல் மட்டும் வச்சு ரேபிட் கையில் வெல்கம் போர்டு இருக்குது, அதுதான் தீம். ஓகேங்களா? இதுக்கு ஜஸ்ட்டு தர்மாக்கோல் அண்ட் கலர்ஸ் இருந்தால் போதும். அண்ட் நான் சில இடத்துல கலர் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட கலர் ஷீட் இல்லைன்னா நோ ப்ராப்ளம். நான் கலர் ஷீட் யூஸ் பண்ண இடத்துலலாம் நீங்கள் கலர் கொடுத்துக்கிட்டா போதும். அக்லரிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் அக்லரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வரைகிற மாதிரியே வரைஞ்சி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் கால் வரைகிறதுனாலும் வரைஞ்சிக்கலாம். பட் நான் இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்றதுனால தனியாக லெக் தனியாக வரைஞ்சி அதை அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக நமக்கு 2 லெக் வேணும். ரெண்டையும் தனித்தனியாக வரைஞ்சும் கட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி ஒரு லெக் வரைஞ்சி அதை 2ஆக கட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு ஒர்க்கும் சிம்பிளாக முடிஞ்சிரும். ஸோ 2 லெக்குக்கும் பார்டர் கொடுத்துருங்க. இப்போ நான் 2ஆக கட் பண்ணுறேன் இல்லையா, நெக்ஸ்ட் அதுக்கு பார்டர் வரைஞ்சிக்கிட்டேன். ஸோ பார்டர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பார்டர் வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி தான் ஹேண்டுக்கும் குட்டியாக வரைஞ்சி நான் கட் பண்ணிக்கிட்டேன். சேம் ஒன்று வரைஞ்சி அது 2ஆக எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ரேபிட்டோட வால் மாதிரி ஃப்ரண்ட் சைடு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரைஞ்சி அதையும் அழகாக கட் பண்ணிக்கிட்டேன். இந்த வால் கட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். ரொம்பவே சிம்பிள் தான். இதெல்லாம் உங்களுக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக இது நீங்கள் அந்த தர்மாக்கோல் மேலேயே வரைஞ்சிட்டு கூட போகலாம். உங்கள்கிட்ட தர்மாக்கோல் இல்லைன்னா நீங்கள் கார்ட்போர்டில் கூட இந்த கிராஃப்ட் செய்யலாம். ரொம்பவே சிம்பிள் தான். அண்ட் கலர் ஷீட் எடுத்துக்கிட்டேன். வெல்கம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டேன். உங்கள்கிட்ட கலர் ஷீட் இல்லைன்னா நான் முன்ன சொன்ன மாதிரியே பெயிண்டில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். மேக் ஷுர் அக்லரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அது நல்லா ஹைலைட்டாக நீங்கள் எழுதுறதுலாம் தெரியும். வாட்டர் கலர் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இந்த கிராஃப்ட்டுக்கு வேண்டாம் வாட்டர் கலர். அண்ட் இந்த மாதிரி லெட்டர் எழுதும்போது அது ஹைலைட்டாக தெரியறதுக்காக அக்லரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நேம் போர்டு தான் சென்டராக இருக்குது. உங்களுக்கு தெரியுதுங்களா? மேலே ரேபிட் இருக்குது. அண்ட் அது கைக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். அண்ட் அதோட லெக்கு அண்ட் அதோட டெய்லுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். சென்டராக போர்டு இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன். ஸோ அந்த இடத்துல தான் ப்ரௌன் கலர் போர்டுன்றதுனால ப்ரௌன் கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி ப்ரௌன் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த 2 லெக் அண்ட் அதோட டெய்ல் அண்டு 2 ஹேண்டை நல்லா இது மேலே ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். 2 ஹேண்டும் ஒன்று பார்த்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெல்கம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அது சென்டராக ப்ளேஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ரேபிட்டோட இயர்ஸ் இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியணும் அப்படின்றதுனால பிங்க் கலரில் கலர் ஷீட்டில் அழகாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். முன்ன சொன்ன மாதிரியே கலர் கூட கொடுத்துக்கலாம். அண்ட் அதோட நோஸ்க்குமே பிங்க் கலர் ஷீட்டால் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதோட ஐஸ் 2 ட்ரா பண்ணிக்கிட்டேன். அண்ட் ரேபிட்க்கு இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, மீசை மாதிரி, அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதை நீங்கள் இதோட கூட கம்ப்ளீட் பண்ணலாம். பட் நான் இன்னும் கொஞ்சம் அதோட ஃபுட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அந்த ஃபுட் என்ஹான்ஸ் பண்ணும்போது இன்னுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ 3 குட்டி குட்டியாக கலர் ஷீட்டில் கட் பண்ணி ஒட்டிக்கிட்டு சென்டராக இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் அழகாக கட் பண்ணி ஒட்டிக்கிட்டேன். அவ்வளோதான். பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருக்குல்ல. இன்னெல்லாம் டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி வாலில் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பர்பாக இருக்கும். ரொம்ப வெல்கமிங்காக இருக்கும். பிடிச்சிருந்தா சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கிராஃப்ட் வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.